அந்த கேமராமேன் அப்படிங்கிறவர் தான் வந்து இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வந்து பண்ணியிருந்தாரு. அவரை இதுக்கு முன்னாடி உங்களுக்கு தெரியுமா? இல்ல எதார்த்தமா வந்து அது மாரி பேச ஆரம்பிச்சாரா? யாருன்னே தெரியாத ஒரு ஆள். இல்ல. எனக்கு இதுக்கு முன்னலாம் தெரியாது. ஒருவேளை ரெக்வெஸ்ட் குடுத்து வேற ஐடியிலேருந்து அக்செப்ட் பண்ணேங்கிற மாரி அதுக்கப்புறம் வந்து கதறல் இருந்துச்சு. ஆனா எனக்கு அன்னைக்கு ரெக்வெஸ்ட் வந்திருந்துச்சு. எல்லாத்தையுமே நான் நைட்டு போயிட்டு சினிமா பீப்புள்ஸ் யாராவது இருக்காங்களா? நமக்கு தெரிஞ்சவங்க யாராவது இருக்காங்களா? அப்படின்னு செக் பண்ணுவேன். செக் பண்ணுறப்போ கேமராமேன் பார்த்த உடனே நான் வந்துட்டு சரி ஓகே மூவி ரிலேட்டடா ஏதாவது வரும். அப்படி ஏன்னா ஒர்க்கும் நமக்கு டல்லா இருக்க சமயத்தில நான் அக்செப்ட் பண்ணேன். ஏதாவது மெசேஜ் இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அக்செப்ட் பண்ண அதாவது 1 மணி நம்ம படுத்து தூங்குற டைம் தான் அது ஃப்ரீ டைமில் பார்த்தேன் நான். அக்செப்ட் பண்ண உடனே இந்த மெசேஜ் வந்துருந்துச்சு. ஃபேஸ்புக் அப்படிங்கிறது நான் வந்து தெரு ரோடுன்னு நினைக்கிறேன். அங்கே நீ கடையை விரிக்கலாம், நீ என்னென்னாலும் பண்ணலாம், வியாபாரம் பண்ணலாம், என்னென்னாலும் பண்ணலாம். இன்பாக்ஸுங்கிறது என் வீடுன்னு நினைக்கிறேன். அந்த வீட்டை தட்டி நீ படுக்க வரியா, என் கூட ரிலேஷன்ஷிப் வைக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா, செக்ஸ் வச்சுக்கிறதுக்கு உனக்கு ஓகேவா அப்படின்னு கேட்குறதுக்கு எவனுக்கு உரிமை இருக்குது? அப்போ வீட்டுக்குள்ளே உள்ளவன் போட்டு கும்மா தானே செய்வான். அதை எதிர்த்து கேட்குறவங்கள வந்து நீ போஸ்ட் பண்ணுவியான். யாரோ ஒருத்தவங்க போஸ்ட் பண்ண சொன்னாங்களாம், அதனால் போஸ்ட் பண்ணுவாங்களாம். எனக்கு நீ ஒழுங்காக இருந்தால் எதுக்கு அந்த பொண்ணு பிளாக் பண்ணிட்டு போகுது? அதாவது அவர் கேட்குறாப்புல எனக்காக பேசினவங்கள்ட்ட அந்த பொண்ணு வந்து ஒழுங்காக இருந்தால் எதுக்கு பிளாக் பண்ணிட்டு போகுது? என்னை கேட்டுல போஸ்ட் போடணும். அதாவது அவர் வந்து இந்த மாதிரி கேட்பாராம், நான் போஸ்ட் போடவான்னு கேட்டுட்டு போஸ்ட் பண்ணணுமா. ஓகே. இப்போ வந்து நார்மலா நானும் அந்த எவிடன்ஸை பார்த்தேங்க்கா. ஸ்டார்ட்டிங்கே வந்து ஒரு ஹாய், ஹலோ இப்படி ஆரம்பிச்சிருந்தா பரவாயில்ல. எடுத்து அவர் பண்ணியிருந்த ஃபர்ஸ்ட் மெசேஜே வந்து ஹாய் இன்ட்ரெஸ்டட் ரிலேஷன்ஷிப் செக்ஸ் அப்படி வித் மீ அப்படிங்கிற மாதிரி அமைச்சிருந்தாங்க. எடுத்தவொடனே இந்த கேள்வி வந்து ஒரு பொண்ணை பார்த்து கேட்குறது இந்த சமூகத்தில் வந்து இப்போ வந்து நிறைய சமூக நீதியெல்லாம் வந்து பேசுகிறோம். பட் பெண்களுக்கு இன்னமுமே வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நடந்துட்டு தானே இருக்குது. இதை பற்றி என்ன நினைக்கிறீங்க ஒரு பெண்ணா? இதெல்லாம் தடுக்கவே முடியாது. சுய ஒழுக்கம் இல்லாமல் இதெல்லாம் தடுக்கவே முடியாது. ஆடையை பற்றி பேசிகிட்டு இருந்தாங்க. அந்த காலத்தில் ப்ளவுஸ் இல்லை. இந்த காலத்தில் ஸ்லீவ்லெஸ் போட்டால் அது மாடலாம், அது வந்து செக்ஸியாம். அதெல்லாம் விடுங்க. ஆடையை பற்றி நான் பேசுகிறதுக்கே விரும்பலை. அது எத்தனை இன்டர்வியூவில் தான் ஆடையை பற்றி பேசிகிட்டு இருக்குது. இதை தடுக்கவே முடியாது. நான் திருந்தணும்னு நினைக்கிற வரைக்கும் தப்பு திருந்தாது இல்லையா? மாற்றிக்கவே முடியாது இல்லையா? இப்போ நம்ம ஒரு தப்பு பண்ணுறோம் அப்படின்னா அந்த தப்பை என்னிலேருந்து தான் நான் திருத்திக்கணும். எவ்வளோ நாளைக்கு நான் எதிர்த்து ஃபைட் பண்ணிகிட்டே இருப்பேன், மற்றவங்களுக்காகவும் ஃபைட் பண்ணுறேன்.